بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. மரியாதைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புனிதமான ரமலானுடைய காலத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே சந்திப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, மாதங்களில் உயர்ந்த மாதம், சிறப்புக்குரிய மாதம் ரமதான் மாதம். நாட்களிலே சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள். இரவுகளிலே உன்னதமான இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த உண்மையை நானும் நீங்களும் நன்கு விளங்கி புரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணமாக இந்த ஆண்டும் மாதங்களிலே உயர்ந்த மாதமான ரமலான் மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தார். அதிலும் இந்த ரமலானுடைய சிறப்பான பகுதியான மூன்றாவது பகுதியையும் அடைகின்ற சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீனான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அதற்காக அவனை அதிகம் அதிகம் நாங்கள் புகழ கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இரண்டு வகையான வியாபாரிகளை நாம் பார்க்கின்றோம். ஒரு சாரார் உலக வியாபாரிகள், இந்த உலகத்திலே வாழ்வதற்காக உழைப்பில் ஈடுபடுபவர்கள். மற்றொரு சாரார் மறுமை வியாபாரிகள், மறுமைக்காக உழைப்பவர்கள். இந்த இரண்டு சாராரும் உலகில் இருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் ஒரு சாரார் இரண்டு வியாபாரத்திலும் ஈடுபடுகிறார்கள். உலக வியாபாரிகள் வருடம் முழுவதும் வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் சீசன், பருவகாலம் வந்துவிட்டால் மும்முரமாக வியாபாரத்தில் குதிப்பார்கள். இரவை பகலாக்கி உழைப்பார்கள். வேளா வேளைக்கு உண்ணாமல் பருகாமல் ஓய்வெடுத்துக் கொள்ளாமல் உழைப்பார்கள். ஏனென்றால் பருவகாலம், சீசன், பருவகாலத்தில் தான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், அதிக லாபத்தை திரட்டிக் கொள்ள வேண்டும். எவ்வாறு உலக வியாபாரிகளுக்கு உலக வியாபாரத்தில் சீசன் என்று ஒன்று இருக்கிறதோ, பருவகாலம் என்று ஒன்று காணப்படுகிறதோ, அதே போல மறுமை வியாபாரிகளுக்கும் பருவ காலங்கள் உண்டு, சீசன் காணப்படுகிறது. அந்த வகையிலே மறுமை வியாபாரிகளுடைய பருவ காலமாக சீசனாக இருப்பதுதான் ரமலானுடைய காலம். ரமலானுடைய காலம் என்பது மறுமை வியாபாரிகளுடைய சீசன். மறுமைக்காக உழைப்பவர்கள், தேடுபவர்கள், சம்பாதிப்பவர்கள் எல்லாம் இந்த காலத்திலே மிகவும் தீவிரமாக அந்த வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள். இரவை பகலாக்கி ஈடுபடுவார்கள். முழு கவனமும் அவர்களுடைய இந்த மறுமைக்கான உழைப்பில் தான் குவிக்கப்படும், சம்பாத்தியத்தில் தான் குவிக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அருளியிருக்கிறான். இந்த ரமலானிலே இதுவரை நாம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் ஏற்று கபூல் செய்வானாக. நாம் தொழுத தொழுகைகளை ஏற்று அங்கீகரிப்பானாக. நாம் வழங்கிய தர்மங்களை, சதக்காக்களை அல்லாஹ் ஏற்று அங்கீகரிப்பானாக. எமது கியாமையும் திலாவத்துல் குர்ஆனையும் ஓதிய திக்ர் ஔராதுகளையும் அல்லாஹ் ஏற்று கபூல் செய்வானாக. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரமலான் என்பது சீசன். இந்த சீசனுடைய கிளைமேக்ஸ், உச்சக்கட்டத்தில் தான் இப்போது நானும் நீங்களும் இருக்கிறோம்.
ரமலானுடைய கடைசி 10. இந்த கடைசி 10லும் ஒரு பகுதி இதோ கழிந்து விட்டது, இன்னும் ஒரு சிறிய பகுதி எஞ்சி இருக்கிறது. இதுதான் முழு வருடத்தின் இந்த பருவ காலத்தின் அதி உன்னதமான பகுதி. இதற்கு நிகரான மற்றொரு பகுதியை காண முடியாது துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த ஆரம்ப நாட்களை தவிர. அந்த வகையிலே இந்த எஞ்சியுள்ள கடைசி 10 இந்த நாட்களை எப்படி எவ்வாறு கழிக்கப் போகிறோம், இதனுடைய ஒவ்வொரு கணப்பொழுதையும் எப்படி எவ்வாறு நானும் நீங்களும் பயன்படுத்த போகிறோம் என்பது பற்றி சிந்தித்து உடனடியாக செயற்பட வேண்டிய காலம் இது, நேரம் இது. அல் அஷ்ருல் அவாஹிர், ரமலானுடைய கடைசி 10 வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குடும்பத்தாரை விட்டு, வீட்டாரை விட்டு விலகி விடுவார்கள், தூரமாகி விடுவார்கள். வணக்க வழிபாடுகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக மொத்தமாக ஈடுபடுவார்கள். தன்னுடைய குடும்பத்தாரை, வீட்டாரை இரவிலே தட்டி கண் விழிக்குமாறு சொல்லுவார்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக. இரவை முழுமையாக ஹயாத்தாக்குவார்கள். சஹீல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகியிருக்கிற ஹதீஸ் இது. ஒரு பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டாரை விட்டு, குடும்பத்தாரை விட்டு விலகுவார்கள் முழுமையாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக. மறுபக்கம் குடும்பத்தாரை எல்லாம் இரவிலே நடுநிசியிலே கண் விழிக்க வைப்பார்கள். இரவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக்குவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரமலானுடைய கடைசி 10 இப்படி இவ்வாறு தான் அமையும். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு தனது குடும்பத்தாரையும் இபாதத்துகளில் ஈடுபட தூண்டுவார்கள் என்றால், இரவிலே கண் விழித்து தனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரையும் கூட இரவிலே போய் தட்டி எழுப்புவார்கள். அலா தகூமானி ஃபதுஸல்லியான், நீங்கள் கண் விழித்து எழும்பி தொழவில்லையா என்று கேட்பார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலானுடைய இந்த காலப்பகுதியிலே இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள். நடுநிசியை தொடர்ந்து தனது குடும்பத்தாரை எல்லாம் தட்டி எழுப்புவார்கள். எல்லோரும் கண் விழித்து எழுங்கள் என்று கூவி அழைப்பார்கள். ஒரு குர்ஆன் வசனத்தையும் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே நீங்கள் அந்த மக்களுக்கு தொழுகையை ஏவுவீராக, தொழுகையை கொண்டு அவர்களுக்கு நீங்கள் பணிப்புரை வழங்குவீர்களாக, நீங்களும் தொழுகையிலே நிலைத்திருப்பீர்களாக என்ற குர்ஆனுடைய ஆயத்தையும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இதுதான் இந்த நாட்கள், ரமலானுடைய இந்த இறுதி பகுதி, கழிய வேண்டிய ஒழுங்கு. இந்த காலத்திலே உலக வியாபாரிகள் அவர்கள் சீசனிலே எந்த அளவு தூரம் உழைப்பில் தீவிரமாக ஈடுபடுவார்களோ அதைவிட பல மடங்கு மறுமை வியாபாரத்தில் ஈடுபடுகிற நானும் நீங்களும் ஈடுபட வேண்டும். இதுதான் எமது ரேஷியோ. உலக வாழ்க்கைக்காக உழைக்க வேண்டும் ஒரு பக்கம், மறுமை வாழ்க்கைக்காக உழைக்க வேண்டும் இன்னொரு பக்கம். ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடையிலே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. சூரத்துல் ஜும்மாவுடைய அந்த வசனத்தை பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், ஜும்மாவுடைய நாளில் ஜும்மா தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்ய தொழுகைக்காக விரைந்து செல்லுங்கள், வேகமாக செல்லுங்கள். வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம், கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டு இருக்கிறோம், பஜாரே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அழைப்பு விடுகிறது, இதோ ஜும்மா தொழுகைக்காக அதான் சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்கள் கொடுக்கல் வாங்கல் தொழில் நடவடிக்கைகள் எல்லாம் இடைநிறுத்திவிட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக தொழுகைக்காக விரைந்து வேகமாக செல்லுங்கள். தொடர்ந்து வருகிறது, ஃபைதா குதியத்துஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் பூமியில் சென்று, பூமியில் சாதாரணமாக பிரிந்து சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். பள்ளிவாசலுக்கு, திக்ருக்கு, மறுமை உழைப்புக்கு வேகமாக வர வேண்டும், விரைந்து வர வேண்டும். உலக உழைப்புக்கு சாதாரணமாக நடந்து செல்ல வேண்டும். இதான் அந்த ரேஷியோ. ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலு மின் ரிஸ்கிஹி வ இலைஹின் நுஷூர். அல்லாஹ் தான் இந்த பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். இந்த பூமியிலே நீங்கள் நடந்து சென்று,
இந்த பூமியிலே நீங்கள் நடந்து சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். அல்லாஹ்வுடைய அருள் என்ற ஃபதுலுல்லாவை, அதாவது உழைப்பை, சம்பாத்தியத்தை, உலக வியாபாரத்தை நீங்கள் பார்க்கிற போது நடந்து செல்லுங்கள். ஆனால் திக்ருல்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய நினைவு, திக்ர், ஸலாத், தொழுகை, மறுமை சார்ந்த உழைப்பு என்று வருகிற போது விரைந்து செல்லுங்கள், வேகமாக செல்லுங்கள். குர்ஆனிலே மறுமையுடைய விஷயத்தில், தீனுடைய விஷயத்தில் குர்ஆன் விரைந்து செல்லுதல், வேகமாக செல்லுதல், பறந்து செல்லுதல், போட்டி போட்டுக் கொண்டு செல்லுதல் என்ற வார்த்தைகளைத்தான் பயன்படுத்தி இருக்கிறது. ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் விரைந்து செல்லுங்கள். ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகள் செய்வதிலே போட்டி போடுங்கள். ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக வேகமாக செல்லுங்கள். வஃபீ ذلك فليتنافس المتنافسون, மறுமையுடைய விஷயத்திலே போட்டி போடுவர்கள் மறுமையுடைய விஷயத்திலே போட்டி போடட்டும். எனவே போட்டியும் வேகமும் ஓட்டமும் விரைவும் மறுமை விஷயத்தில் இருக்க வேண்டும், மறுமையுடைய உழைப்பில் இருக்க வேண்டும். உலக உழைப்பு கண்டிப்பாக தேவையானது, இன்றியமையாதது. ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் அதில் நாம் குறைந்த வேகத்தில் செல்ல வேண்டும், மிதமாக செல்ல வேண்டும், நிதானமாக செல்ல வேண்டும், அமைதியாக செல்ல வேண்டும். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோளாறு இங்குதான் இருக்கிறது. நாம் தீனை புறக்கணிப்பவர்கள் அல்ல, தீனை புறக்கணிப்பவர்களே அல்ல, தீனை நாம் மதிப்பவர்கள், தீன் அடிப்படையில் வாழ முயற்சிப்பவர்கள், தீனுக்காக நேரம் காலம் ஒதுக்குவர்கள், மறுமை உழைப்பில் ஈடுபடுவர்கள். ஆனால் எது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது? நமது உலக உழைப்பா, மறுமை உழைப்பா? உலக வியாபாரமா, மறுமை வியாபாரமா? குறைந்தபட்சம் இந்த சீசனிலாவது, இந்த பருவ காலத்திலாவது பல மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த காலத்திலாவது, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்துகளுடைய நன்மை கிடைக்கிற இந்த காலத்திலாவது, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்தை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கிற இந்த காலத்திலாவது எமது முதல் தர முன்னுரிமையாக எது மாற வேண்டும்? இந்த மறுமைக்கான உழைப்பு, இந்த அமல்கள், இபாதத்துகள். ஆனால் வளமை போல பெரும்பாலானவர்கள் அவர்களுடைய உலக காரியங்களிலே, உலக விவகாரங்களிலே, நாளாந்த ஓட்டத்திலே தான் காலத்தை, நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைதான் மாற வேண்டும். எவ்வளவு பயான் பண்ணினாலும், எவ்வளவு ஹதீஸ் மஜ்லிஸ்களை நடத்தினாலும், பெரிய விளக்க உரைகள் செய்தாலும், மாஷா அல்லாஹ் அது தாராளமாக ஏராளமாக தேவையான அளவுக்கும் தேவைக்கு அதிகமாகவும் நடந்து கொண்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. ஆனால் நமது வாழ்க்கையிலே அந்த வீதாசாரத்திலே, அந்த விகிதாசாரத்திலே என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை நான் என்னிடம் எழுப்ப வேண்டும். ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக நான் இங்கு ஒரு நசீஹா செய்ய விரும்புகிறேன். 40 வயதை கடந்தவர்கள் இப்போது அவர்களுடைய உலக விவகாரங்களை குறைத்து மறுமை பக்கமாக அவர்களுடைய கவனத்தை குவிக்க வேண்டும். 60களை கடந்தவர்களை பொறுத்தவரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை இருக்கிறது. 60களை அண்மித்து 60களை கடந்தவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவர்களுக்கு 60க்கு பிறகு மன்னிப்பு கிடையாது. 60 வரைக்கும் தான் எக்ஸ்கியூஸ், மன்னிப்பு கிடையாது என்றால் தௌபாவுடைய வாயில் மூடப்பட்டது என்ற கருத்து ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லவில்லை. 60 வயது வரைக்கும் ஒரு மனிதனுடைய தப்பு, தவறுகள், குற்றம், குறைகளுக்கு எக்ஸ்கியூஸ் இருக்குது, ஜஸ்டிபிகேஷன் இருக்குது. 60ம் கடந்த பிறகு ஒருவர் கண்ணால் பார்க்கக்கூடாதை பார்க்கிறார், காதால் கேட்கக்கூடாதை கேட்கிறார், உள்ளத்தால் சிந்திக்கக்கூடாதை சிந்திக்கிறார், போகக்கூடாத இடத்துக்கு போகிறார், பிடிக்கக்கூடாதை பிடிக்கிறார், எடுக்கக்கூடாதை எடுக்கிறார் என்று சொன்னால் அவருக்கான எக்ஸ்கியூஸ் இல்லை என்ற பயங்கரமான எச்சரிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார். எனவே நானும் நீங்கள் விழிப்படைய வேண்டிய தேவை இருக்கு. இதனால் இளைஞர்களுக்கு சுதந்திரமாக பயணிக்கலாம் என்பதல்ல. நாளை மறுமையிலே, மஹ்ஷரிலே, நிழலே இல்லாத அந்த பயங்கரமான நாளிலே அரசின் கீழ் நிழல் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுவர்கள் யார்? ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்தில், அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் தனது இளமையை கழித்த அந்த வாலிபர்கள் என்ற சுப செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இளமை காலத்தில் வராதது முதுமையில் வராது. இளமையில் இல்லாத பக்குவமும், இளமையில் இல்லாத பேணுதலும், இளமையில் காணப்படாத அந்த இறையச்சமும் முதுமையில் வரும். ஆனால் மிக அரிதாக, மிக குறைவாகத்தான் வரும். எனவே எல்லா பருவங்களிலும் எமது பார்வை அங்குதான் இருக்க வேண்டும்.
எமது கால்கள் இந்த பூமியில் இருந்தாலும் சகோதரர்களே பெரியோர்களே எமது கண்கள் எப்போதும் அந்த வானத்தில் இருக்க வேண்டும். நாம் இன்மையில் இருந்தாலும் சகோதரர்களே எமது நிலையான அந்த மறுமையில் தான் எமது கவனம் முழுமையாக குவிக்கப்பட வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. குறிப்பாக சிறப்பாக இந்த காலப்பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்திலே எப்படியான அமல்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக எஞ்சியுள்ள நாட்களில் இரவு பகலாக இரவை பகலாக்கி கல்பு குளிர கண் குளிர நாம் அல் குர்ஆனை ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். நமது சலஃபுகள் நமது முன்னோர்கள் இப்படித்தான் ரமலானை கழித்தார்கள். குறிப்பாக கடைசி 10 கழித்தார்கள். முழுமையாக குர்ஆன் பக்கம் திரும்பி விடுவார்கள். இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிரபலமான முஹத்திஸ், ஹதீஸ்களை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய பணிப்புரையின் பேரில் தொகுக்கும் பணியை முன்னெடுத்தவர்கள். ரமலான் காலம் வந்துவிட்டால் அவர்கள் ஹதீஸ் அறிவிப்பை நிறுத்தி விடுவார்கள், ஹதீஸ் வகுப்புகளை நிறுத்தி விடுவார்கள். முழுமையாக குர்ஆன் பக்கம் தனது கவனத்தை குவிப்பார்கள். சுஃபியானு ஸௌரி பிரபலமான முஹத்திஸ் முழுமையாக ரமலான் காலத்தில் குர்ஆன் பக்கம் திரும்பி விடுவார்கள். இன்னமா ஹுவ திலாவத்துல் குர்ஆன் வ இத்ஆமுத் தஆம். ரமலான் மாதம் என்பது குர்ஆன் ஓதுகிற மாதம், ஏழைகளுக்கு உணவளிக்கிற மாதம் என்று அவர்கள் சொல்வார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் ஹதீஸ் துறையின் மிகப்பெரிய முன்னோடி. குர்ஆனுக்கு அடுத்த நிலையில் நாம் மதிக்கின்ற ஒரு கிரந்தம் இருக்கும் என்றால் அது சஹீஹ் புகாரி. அதை தந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலான் மாதத்திலே ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை ஓதி நிறைவு செய்வார்கள், ஒரு குர்ஆனை கத்ம் செய்வார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலான் காலத்திலே 60 முறை குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலான் காலத்திலே 60 தடவைகள் அல் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் அஷரத்துல் முபஷ்ஷராவில் ஒருவர் ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இப்படித்தான் நமது சலஃபுகளுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. குறைந்தபட்சம் குர்ஆனை ஓதுவதற்கு, ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு 3 நாட்கள் தேவைப்படும் என்ற வழிகாட்டல் இருக்கிறது. அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் வழங்கிய வழிகாட்டல். அது சாதாரண காலத்தில். சிறப்பான நாட்களில் சிறப்பான இடங்களில் அல் குர்ஆனை எந்த அளவு அதிகமாக ஓதி 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 கத்ம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஓதி கத்ம் செய்ய வேண்டும். மக்காவில் இருக்கிறோம், மதீனாவில் இருக்கிறோம், உம்ராவில் இருக்கிறோம், ஹஜ்ஜில் இருக்கிறோம், ஹரத்தில் இருக்கிறோம், ரமலானில் இருக்கிறோம், ரமலானுடைய இறுதி 10 இருக்கிறோம் என்றால் குர்ஆன் ஓதுவதற்கு எந்த ஒரு வரையறையும் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓத வேண்டும். இந்த எஞ்சுள்ள நாட்களிலே அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆனை நாம் எவ்வளவு ஓத வேண்டுமோ அந்த அளவு ஓத வேண்டும். என்றால் இந்த 10 நாட்களும் குர்ஆனை அல்லாஹ் தந்ததற்காக அவனுக்கு நன்றி சொல்லும் காலம். லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்திருக்கிற காலம். லைலத்துல் கத்ர் என்பது அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இரவு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். எனவே இது குர்ஆனிய மாதம், குர்ஆனிய நாட்கள், குர்ஆனுடைய பகுதி. எனவே சகோதரர்களே பெரியோர்களே, முதலாவது விஷயம், இன்றைய இந்த நாள் முதல் எஞ்சியுள்ள நாட்களிலே அல் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுவது எமது முதல் தர அமலாக மாற வேண்டும். இரண்டாவதாக கயாம். இந்த நாட்களிலே இரவுகள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். இரவுகள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். கூடி கூடி பேசுவது, அரட்டை அடிப்பது, வீண் பேச்சுக்களில் செயல்கள் ஈடுபடுவது முற்று முழுதாக முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும். மொத்தமாக முழுமையாக இரவு வணக்க வழிபாடுகளிலே ஹயாத்தாக்கப்பட வேண்டும். மன் காம ரமதான மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. ரமதான் மாதத்தில் யார் நின்று வணங்கினாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்த ஹதீஸ், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் நின்று வணங்கினாரோ அவர் செய்த முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்ற சுப செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த லைலத்துல் கத்ரை தான் நாங்கள் இங்கே எதிர்பார்த்திருக்கிறோம். அது எந்த நாளிலும் சம்பவிக்கலாம். இந்த கடைசி 10 நேற்று இரவாக இருக்கலாம், இன்றைய இரவாக இருக்கலாம், நாளை இரவாக இருக்கலாம். ஒற்றை நாட்களில் தேடுமாறு நாம் வழிகாட்டப்பட்டிருக்கிறோம். அந்த ஒற்றை நாள் எது என்று கூட எம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த எல்லா நாட்களிலும் அந்த லைலத்துல் கத்ரை கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று வர்ணிக்கப்படுகிற 1000 மாதங்களை விட அந்த உயர்ந்த இரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு அமல்களில் இபாதத்தில் ஈடுபட வேண்டும். அதில் மிக முக்கியமானது கயாம். இங்கே ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களது கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நிறைய பேர் இரவு வணக்கம், இரவு நேர அமல், இரவு நேர இபாதத் என்றால் இஷாவுக்கு பிறகு, நடுநிசிக்கு பிறகு உள்ள நேரத்தை தான் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல சகோதரர்களே பெரியோர்களே. இரவு என்பது மக்ரிபோடு துவங்குகிறது. இரவு என்பது மக்ரிபோடு துவங்குகிறது.
எனவே சில போது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி மக்ரிபோடு லைலத்துல் கத்ருடைய அந்த நிகழ்வு சம்பவித்து விடலாம். அது மக்ரிபுக்கு பிறகு, இஷாவுக்கு பிறகு, தராவிக்கு பிறகு, நடுநிசிக்கு பிறகு, அதிகாலை வேளையில் கூட சம்பவிக்கலாம். எனவே இந்த கியாமுடைய நேரத்தை, இரவு வணக்கத்தை இஷாவுக்கு பிறகானது என்ற அந்த மனப்பதிவோடு நாம் இருக்காமல் மக்ரிபோடு எமது அமல்கள் இபாதத்துகள் ஆரம்பித்து விட வேண்டும். மக்ரிபோடு ஆரம்பித்து விடும். அந்த வகையிலே குறிப்பாக எல்லா காலங்களிலும் ஐங்கால தொழுகைகளை ஜமாத்தோடு தொழ வேண்டும். இந்த கால பகுதியில் மக்ரிபுடைய தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும். இஃப்தாரை தொடர்ந்து இவ்வளவு வேகமாக அவசரமாக ஜமாத் தொழுகைக்கு போய் சேர்ந்து விட முடியுமோ சேர்ந்து கொள்ள வேண்டும். இஷா ஜமாத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும். சுபஹ் ஜமாத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும். அவற்றோடுதான் தராவீஹும் கியாமுல் லைலும். ஏனென்றால் இந்த முழு நேரமும் அந்த இரவு வணக்கத்தோடு சம்பந்தப்பட்டது, இரவை ஹயாத்தாக்குவதோடு சம்பந்தப்பட்டது என்ற இந்த விஷயத்தை மிக ஆழமாக நாம் கொள்ள வேண்டும். எஞ்சியுள்ள இந்த நாட்களிலே இன்ஷா அல்லாஹ் மக்ரிபில் இருந்து எமது அந்த டைம் டேபிள், எமது மறுமை வியாபாரத்துக்கான உழைப்புக்கான அந்த நேர சூசி ஆரம்பித்து விட வேண்டும். வளமையான ஓட்டம் இருக்கக்கூடாது, இருத்தல் ஆகாது. உலக வியாபாரிகளுக்கு இதனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு தெரியும். இவ்வளவு அழுத்தமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை, மோட்டிவேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, என்கரேஜ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அது சாதாரணமாக இயல்பாக நடக்கும். ஆனால் மறுமைக்கான உழைப்பு வருகிற போதுதான் சத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது, அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது, வேகமாக சொல்ல வேண்டியிருக்கிறது, கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. அது ஒரு 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 கவலைக்குரிய நிலைதான். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் உங்களை போன்ற நல்லடியார்கள், நல்ல மனிதர்கள், சாலிஹான மனிதர்கள் ஏலவே இதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கி செயற்படுபவர்கள் என்ற காரணத்தினால் அதிகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. இது ஒரு நினைவூட்டல் மாத்திரம்தான், ஒரு ரிமைண்டர் மாத்திரம்தான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்திலே திலாவத்துல் குர்ஆனை நமக்கு அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். கியாமுல் லைலை அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். அது தராவியாக இருக்கட்டும், தஹஜ்ஜுதாக இருக்கட்டும், கியாமுல் லைல் என்ற பெயரிலே நாம் தொழக்கூடிய தொழுகையா இருக்கட்டும், திலாவத்துல் குர்ஆனாக இருக்கட்டும், இவற்றோடு மிக முக்கியமான அடுத்த ஒரு அமல் தான் திக்ர். ஏனென்றால் எல்லா அமல்களுக்கூடாகவும் நாம் கடைசியாக அல்லாஹுவை திக்ர் செய்வதைத்தான் நிறைவேற்றுகிறோம். திக்ர் தான் நோக்கம். வல திக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹுவை திக்ர் செய்வதே மிக உயர்ந்தது என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹுவை துதிப்பது, அவனை புகழ்வது, அவனுடைய தூய்மையை எடுத்துச் சொல்வது, இதுதான் தொழுகையுடைய நோக்கம், எல்லா அமல்களுடைய நோக்கம். திக்ர் திக்ர் திக்ர். எனவே இந்த காலத்திலே, இந்த எஞ்சுள்ள நாட்களில் எந்த நேரமும் திக்ரில் இருக்க வேண்டும். லா யஸாலு லிசானுக ரத்பம் பிதிக்ரில்லாஹ். உனது நாவு அல்லாஹ்வுடைய திக்ரில் நனைந்திருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு வழிகாட்டினார்கள். வீண் பேச்சுகளை தவிர்த்து, வீணான கதைகளை தவிர்த்து முழுமையாக அல்லாஹ்வுடைய திக்ரிலே ஈடுபட வேண்டிய காலம். நிறைய திக்ர்கள் இருக்கின்றன. குறைந்தபட்சம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு திக்ர் மிகவும் பிரபலமானது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இந்த நாள் தான் லைலத்துல் கத்ருடைய நாள், இந்த இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதை நான் அறிந்து கொண்டால் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்ற இந்த துஆவை அதிகம் அதிகம் ஓதுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூன், யா அல்லாஹ் நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ நீ பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி எனது பாவங்களை மன்னிப்பாயாக. நான் நினைக்கிறேன் இப்போது இங்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட அந்த துஆவை ஓதுகின்ற கடப்பாடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. 3 முறை அந்த துஆவை நாங்கள் ஓதிவிட்டு அடுத்த பகுதிக்கு போவது பொருத்தம் நான் நினைக்கிறேன். நான் ஓத நீங்கள் ஓதலாம். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் தஆலா என்னுடைய பாவங்களை, உங்களுடைய பாவங்களை, எமது பெற்றோர்களுடைய பாவங்களை, எமது மௌத்தான எல்லா நல்லடியார்களுடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இது போன்ற
நிறைய திக்ர்கள் இருக்கின்றன, ஔராதுகள் இருக்கின்றன. நீங்கள் மண்ணமிட்டு ஓதி வருகின்ற நிறைய திக்ர்கள் ஔராதுகள் இருக்கின்றன. அவற்றை அதிகமாக ஓத வேண்டிய காலம். திக்ரோடு மிக முக்கியமாக இஸ்திக்ஃபாரிலே நமது கவனத்தை குவிக்க வேண்டும். இமாம் அவர்கள் கூட தன்னுடைய துஆவிலே இந்த 2 விஷயங்களையும் ஓதியதை நாம் அவதானித்தோம். ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேட்பது, மறுபக்கம் அல்லாஹ்வை அதிகம் நினைவுபடுத்துவது. அல்லாஹ்வை திக்ர் செய்வது ஒரு பக்கம் என்றால், மன்னிப்பை எதிர்பார்ப்பது இன்னொரு பக்கம். அல்லாஹு தஆலா ரமலானில் அதிகமான அடியார்களுக்கு நரக விடுதலையை கொடுக்கிறான். எனவேதான் அல்லாஹும்ம அத்தக்னா மினன் நார் வ அத்கில்னா ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் முதலான துஆக்களை நாம் அதிகம் ஓதுகிறோம். யா அல்லாஹ், நரக விடுதலை நமக்கு தருவாயாக, நரகத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வாயாக. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் நாம் எதை அடைந்தாலும், அடைய வேண்டியதை அடைய தவறினோம் என்றால் எதையும் அடையாதவர்கள். நாம் அடைய வேண்டியதை அடைந்து விட்டால் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் எதையும் இழக்காதவர்கள். எனவேதான் ஆரம்ப காலத்தில் ஒரு பெரியார் சொன்னார், ரப்பே, உன்னை அடைந்தவன் எதை இழந்தான், உன்னை இழந்தவன் எதை அடைந்தான். குல்லு நஃப்ஸின் ذائقة الموت وانما توفون اجوركم يوم القيامه فمن زحزح عن النار وادخل الجنه فقد فاز. எல்லா மனிதர்களும் மரணத்தை அனுபவிக்க வேண்டும். நேற்று கூட இந்த ஊரிலே ஒரு ஜனாசா, ஒரு இளம் வாலிபர், பாட்டசாட்டமான ஒரு வாலிபர், தேகாரோக்கியமிக்க ஒரு வாலிபர், ஒரு நல்ல சாலிஹான வாலிபர், லா உஸக்கி அல்லாஹ் அஹதன், மரணத்தை தழுவுகிறார். குல்லு நஃப்ஸின் ذائقة الموت. அல்லாஹ் அவரை கபூல் செய்வானாக, அவருக்கு மக்ஃபிரத்தை வழங்குவானாக. இந்த ரமலானிலே வஃபாத்தான அனைவரையும் அல்லாஹ் ஏற்று அங்கீகரிப்பானாக. அவர்களுக்கு மேலான உயர்ந்த பதவியை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே வழங்கி அருள் புரிவானாக. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, குல்லு நஃப்ஸின் ذائقة الموت. நாம் அனைவரும் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். மரணத்துக்கு வயது இல்லை, மரணத்துக்கு காலம் இல்லை, நேரம் இல்லை, இடம் இல்லை. நோய் இருந்தால் மரணிப்பார், ஆரோக்கியமாக இருந்தால் வாழுவார் என்பது மாயை, அது உண்மை அல்ல என்பதை கண்கூடா கண்டு கொண்டிருக்கிறோம். وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ. இந்த உலகத்தில் நீங்க எந்த கூலியும் எதிர்பார்க்க வேணாம். நாளை மறுமையில் தான் உங்களுக்குள்ள கூலி நிரப்பமாக நிறைவாக தரப்படும். வெற்றி என்றால் என்ன வெற்றி? ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நார், நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு, வ உத்கிலல் ஜன்னah, சுவனத்தில் யார் நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபகத் ஃபாஸ், அவர்தான் வெற்றி பெற்றவர். காசை பெற்றவர், பெறாதவர், சம்பாதிக்கவர், சம்பாதிக்காதவர், கொஞ்சம் சம்பாதிச்சவர், அதிகமாக சம்பாதிச்சவர், குறுகிய காலத்தில் சம்பாதித்தவர், நீண்ட காலத்தில் சம்பாதித்தவர், இவர்தான் வெற்றி பெற்ற, இவர்தான் தோல்வி அடைந்த, இவர் நஷ்டவாளி, இவர் வெற்றியாளர். பதவியை பெற்றவர், பெறாதவர், பெற தவறியவர், இவர் வெற்றியாளர், இவர் தோல்வி பெற்றவர். இல்லை, இல்லவே இல்லை, அது மாயை. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். உலக வாழ்க்கை என்பது அற்பமான, சொற்பமான, தற்காலிகமான, மதிமயக்கக்கூடிய இன்பமே அல்லாமல் வேறில்லை. காசா மதிமயக்கக்கூடிய இன்பம், பதவியா மதிமயக்கக்கூடிய இன்பம், தற்காலிக இன்பம், கொஞ்ச நாள் இன்பம். ஆசாவின் பெத்தூசி எழுதே வேதனாவின் நிமாவே என்று சொல்வார்கள். சிலர் காசு பணமெல்லாம் சம்பாதிச்ச பிறகு, வீடு வாசல்லாம் வாங்கினதுக்கு பிறகு, வாகனம் எல்லாம் வாங்கினதுக்கு பிறகு சொல்வார்கள், பழைய நிலையில் இருந்தா நிம்மதியா இருக்கேன் சப்பாடு. என்னத்துக்காக இதெல்லாம் வந்துச்சோ தெரியாது, பெரிய கரைச்சலா போச்சு, பெரிய மண்டை குத்தா போச்சு. எல்லாம் இருக்குது, மனசுக்கு நிம்மதி இல்லை. எல்லாம் இருக்குது, வெறுமை. எல்லாம் இருக்குது, ஃபீலிங் எம்ப்டினஸ். எல்லாம் இருக்குது, ஃபீலிங் லோன்லினஸ். எல்லாம் இருக்குது, நான் அந்த காலத்துல பெற்றிருந்த சந்தோஷத்தை, நிம்மதியை இழந்துட்டேன், இது கிடைக்காம இருந்தா நல்லம் என்று சொல்றவங்க நிறைய பேர் இல்லாமல் இல்ல. சிலர் சொல்ல மாட்டாங்க, ஊமையம் கண்ட கனவு மாதிரி மனசுக்கு மறைச்சு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்க. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்கள், இதெல்லாம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட உண்மைகள், தத்துவங்கள் அல்ல, தத்துவங்கள் அல்ல, வெறும் சித்தாந்தங்கள் அல்ல. இவையெல்லாம் மிக பெரிய வாழ்க்கை தொடர்பான உண்மைகள். நாங்க தூங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு விளங்குதில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன்னாசு நியாம், மனிதர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபைதா மாத்து இன்தபஹு, மௌத்தை தொடர்ந்துதான் அவர்கள் வீழ்த்துக் கொள்கிறார்கள். மௌத்துக்கு பிறகுதான் வீழ்த்துக் கொள்கிறார்கள். டூ லேட். எனவே நாம் மௌத்துக்கு முன்பே விழித்துக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த ஏற்பாடுகள், இந்த முயற்சிகள், இந்த உழைப்புகள் எல்லாம். எனக்கும் உங்களுக்கும் விழிப்புணர்வு தேவை. அடிக்கடி எம்மை தட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நேரத்தை கவனத்தில் கொண்டு நான் பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இந்த காலத்திலே, இந்த கடைசி 10 நெஞ்சுள்ள நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல் திலாவத்துல் குர்ஆன், கயாமுல் லைல், ஜமாத்தாக தொழுகைகளை தொழுவது, மக்ரிபில் இருந்தே ஆரம்பிப்பது, திக்ர் ஔராதில் ஈடுபடுவது, தௌபா இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவது.
இவற்றோடு மிக முக்கியமான மற்றொரு அமல் தான் இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் ஒரு பள்ளிவாசல்லே நாம் இருந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த எல்லா அமல்களையும் ஏக காலத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இந்த கடைசி 10 கழிக்கலாம். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி 10 மௌத்து வரைக்கும் இஅ்திகாஃபை விட்டதாக சரித்திரத்தில் வரலாற்றில் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சீராவில் காண முடியாது. எனவே நோய் இல்லாதவர்கள், நொம்பலம் இல்லாதவர்கள், உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பவர்கள் முழுமையாக இந்த சீசனிலே மறுமை வியாபாரத்தில் ஈடுபட விரும்பினால், உழைப்பில் ஈடுபட விரும்பினால் அவர்கள் இஅ்திகாஃபில் இருக்க வேண்டும். மாஷா அல்லாஹ், பெரிய சந்தோஷம். நான் கடந்த வாரம் மலைநாட்டிலே இருந்தேன். ஒரு 4-5 இடங்களில் எனக்கு நிகழ்ச்சிகள் இருந்தன. எல்லா பள்ளிவாசல்களிலும் இஅ்திகாஃபுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எல்லா பள்ளிவாசல்களும். இப்போது அல்ஹம்துலில்லாஹ் நாட்டிலே இங்கு உட்பட எல்லா இடங்களிலும் இஅ்திகாஃபுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 15-20 வருடங்களுக்கு முன்னால் இந்த அளவு ஏற்பாடுகள் இருக்கவில்லை. நாட்டிலே 1-2 பள்ளிகளில் தான் இஅ்திகாஃபுக்கான ஒழுங்கு இருந்தது. எனக்கு தெரியும் பல சகோதரர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து மஸ்ஜிதுகளிலே போய் இஅ்திகாஃப் இருக்கிற நிலை ஒரு காலத்தில் காணப்பட்டது. இப்போது அப்படி அல்ல. அல்லாஹ் தஆலா காலடியிலேயே இஅ்திகாஃப் இருப்பதற்கான அந்த சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை தந்திருக்கிறார். தஸ்கியத்து நஃப்ஸ் என்ற உள தூய்மையை பெறுவதுதான் ரமலானுடைய நோக்கம், நோன்புடைய நோக்கம், தொழுகையுடைய நோக்கம், ஜகாத்துடைய நோக்கம், அமல் இபாதத்தில் அனைத்துடைய நோக்கமும் இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவது, பரிசுத்தப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது, வளப்படுத்துவது, இதை போஷித்து வளர்ப்பது. இதுதான் அடிப்படை நோக்கம். இது கெட்டு விடாமல், இது அழுக்கடைந்து விடாமல் இதனை பாதுகாத்து இதனை வளர்த்தெடுப்பதுதான் எல்லா வணக்க வழிபாடுகளிலும் பிரதானமான நோக்கம். தஸ்கியத்து நஃப்ஸ். இந்த தஸ்கியத்து நஃப்ஸை பெறுவதற்கு 4 வழிகள் இருக்கின்றன. 4 வழிகள். ஒன்று பசித்திருப்பது, 2வது விழித்திருப்பது, 3வது தனித்திருப்பது, 4வது மௌனம் காப்பது. பசித்திருந்து நோன்பு நோக்க வேண்டும், விழித்திருந்து நின்று வணங்க வேண்டும், தனித்திருந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனோடு உறவாட வேண்டும், உரையாட வேண்டும். மனிதருடனான உறவை, ஹல்குடனான உறவை குறைத்து ஹாலிக்குடனான உறவை கூட்டிக் கொள்ள வேண்டும். மௌனம் காக்க வேண்டும். எல்லா வகையான பேச்சுக்களில் இருந்தும் விலகி இருக்க வேண்டும். இந்த 4 வழிகளை யார் கடைபிடிக்கிறாரோ அவர் மிகப்பெரிய தஸ்கியாவை பெறுவார். இந்த 4 வழிகளை நமது மார்க்கம் தந்திருக்கிறது. நோன்பு கூடாக பசித்திருக்கிறோம், கியாமுல் லைல் கூடாக விழித்திருக்கிறோம், இஅ்திகாஃப், ஹல்வத், மஸ்ஜிதில் வந்து இருந்து தனித்திருக்கிறோம். அதே போல நமது வாழ்க்கையை நாம் மௌனத்தை கடைபிடிக்கிறோம். வீணான பேச்சுக்கள் மிக பயங்கரமானவை. அதிகமான மக்கள் நரகம் போவதற்கு காரணமே இந்த நாவு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். நாவு பயங்கரமானது. பல பேர் ஓட்டை பையில் தான் நன்மை சேர்க்கிறார்கள். ஒருவர் எவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த நன்மைகளை ஒரு ஓட்டை பையில் போடுகிறான்னு வைத்துக் கொள்வோம். பண்டங்களை, தான் சம்பாதித்த பொருட்களை ஓட்டை பையிலே போடுகிறார் என்றால் என்ன நடக்கும்? போட போட அது விழுந்து கொண்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த பை நிறையாது. இதே போல நாம் நிறைய அமல்கள் இபாதத் செய்தாலும் நமது நாவை பேணாத காரணத்தினால் போய் பேசுகிறோம், புறம் சொல்கிறோம், கோல் சொல்கிறோம், அபாண்டம் சுமத்துகிறோம், தப்பெண்ணம் கொள்கிறோம், வீணான செய்திகளை பரப்புகிறோம், வதந்திகளை பரப்புகிறோம். இவ்வளவு இந்த நாவால் தான் நடக்கிறது. இந்த நாவின் காரணமாகத்தான் அதிகமாக மனிதர்கள் நரகம் செல்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இந்த 4 விஷயங்களையும் ஏக காலத்திலே கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இஅ்திகாஃபில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். இஅ்திகாஃபில் இல்லாத போது கஷ்டம், முயற்சிக்கலாம், கஷ்டம். எனவே இந்த எஞ்சுள்ள நாட்களை முடியுமானவரை இஅ்திகாஃப் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். குறைந்தபட்சம் அதிகமான நேரத்தை மஸ்ஜிதிலே கழிப்பதற்கு, பள்ளிவாசல்களிலே கழிப்பதற்கு நாம் திருசங்கற்பம் பூணுவோம். எஞ்சுள்ள நாட்கள் அவ்வாறுதான் கழிக்கப்பட வேண்டும். இறுதியாக ஒரு முக்கியமான அமலை உங்களது கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் காலம் வந்துவிட்டால் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், மனிதர்களிலேயே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாரி வாரி வழங்குவவர்களாக இருந்தார்கள், அள்ளி அள்ளி கொடுப்பவர்களாக இருந்தார்கள். வகான அஜ்வத் மா யகூனு ஃபீ ரமதான், ரமதான் காலம் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல அள்ளி அள்ளி கொடுப்பவர்கள், வாரி வாரி வழங்குவவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். கர்ரீஹில் முர்சலா, வேகமாக வீசும் காற்றை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அள்ளி அள்ளி
இந்த ரமதானுடைய காலத்திலே வழங்குவார்கள். மிகப்பெரிய ஒரு அமல் அல் இன்ஃபாக் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நம்மிடம் இருப்பதை கொடுப்பது. மார்க்கம் என்றாலே கேரிங் அண்ட் ஷேரிங் தான். அடுத்த மனிதர்களை அரவணைப்பது, கவனிப்பது, நம்மிடம் இருப்பதை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வது. அடிப்படையான முத்தகீன்களுடைய 5 பண்புகளில் 3வது பண்பு வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அது கட்டாயம் பொருட்செல்வமாக இருக்க வேண்டும் என்பதில்லை. கட்டாயம் பொருட்செல்வமாக இருக்க வேண்டும் என்பதில்லை. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் எதையாவது கொடுத்திருப்பான். ஒருவருக்கு அல்லாஹ் பொருளை கொடுத்திருப்பான், பொருட்செல்வத்தை. அடுத்தவருக்கு அறிவு செல்வத்தை கொடுத்திருப்பான். இன்னொருவருக்கு அல்லாஹ் ஒரு திறமையை கொடுத்திருப்பான், ஆற்றலை கொடுத்திருப்பான், தொழிலை அவர் அறிந்து வைத்திருப்பார். இருப்பதை அடுத்தோடு பகிர்ந்து கொள்வது என்றால் என்ன? பொருட்செல்வம் உள்ளவர் பொருளை அடுத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அறிவு செல்வம் உள்ளவர் அதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு திறமையை பெற்றவர் அந்த திறமையால் அடுத்தவருக்கு உதவ வேண்டும், சேவை செய்ய வேண்டும், ஆலோசனை சொல்ல வேண்டும், வழிகாட்ட வேண்டும், கற்ற தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட வழிகாட்டலை கொடுத்தார்கள். இதை கொடு, இதை கொடு, இதை கொடு. அவர் எல்லா விஷயங்களுக்கும் என்னிடம் அது இல்லை 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 என்று சொன்னார். எதுவுமே அவரிடம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னாங்க, எதுவுமே உன்னிட்ட இல்லப்பா, சரி உனக்கு அடுத்த மனிதருக்கு கொடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. காசு இல்ல, பணம் இல்ல, அறிவு இல்ல, ஆலோசனை இல்ல, திறமை இல்ல, ஆற்றல் இல்ல, தெரிஞ்ச தொழிலும் இல்ல, ஒன்றும் இல்ல. குறைஞ்சபட்சம் நீ அடுத்தவர்களுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, அடுத்தவர்களுக்கு உபத்திரவம் செய்யாம இரு. அதுதான் நீ செய்யக்கூடிய வேலை. மார்க்கம் என்றதுதான். மார்க்கம் என்பதுதான் அல் முஆமலா, தீன் அல் முஆமலா. மனிதன் மனிதனாக வாழ்றது அடுத்த மக்களோடு அன்போடு அனைவரையும் அரவணைத்து வாழுவதுதான் தீன். அல்லாஹ்வுடனான ஒரு பக்கம் என்றால் மக்களுடனான உறவு மறுபக்கம். இதான் மார்க்கம். அந்த வகையிலே இந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட நமது சலஃபுகள், ஆரம்ப கால மகான்கள், இமாம்கள் அனைவரும் இந்த காலத்திலே அள்ளி அள்ளி வழங்குவார்கள். இன்னமா ஹுவ திலாவத்துல் குர்ஆன் வ இத்ஆமுத் தஆம். ரமலான் என்றாலே குர்ஆனை ஓதுவதும் உணவளிப்பதும் தான் என்று ஆரம்பகால இமாம்கள் சுஃபியானு ஸௌரி, இப்னு ஷிஹாப் ஸூரி போன்றவர்கள் சொல்லும் அளவுக்கு இது மனிதர்களை அரவணைக்க வேண்டிய காலம். ரொம்ப முக்கியமான இந்த விஷயத்தில் எமது கவனம் குவிக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த எஞ்சியுள்ள நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு தர்மம் செய்ய முடியுமோ, வாரி வாரி வழங்க முடியுமோ வழங்க வேண்டும். கிள்ளி கொடுப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அள்ளி கொடுப்பவர்கள் தான் என்று தேவை. குறிப்பாக இன்றைய உலக பொருளாதார நெருக்கடியை வைத்து பார்க்கிற போது, நமது நாடு எதிர்நோக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடி நிலையை பார்க்கின்ற போது மக்களுக்கு நிறைய தேவை இருக்குது. ஒரு காலத்திலே பரம ஏழைகள் இருந்தார்கள், நடுத்தர வர்க்கத்தினர் இருந்தார்கள், கொஞ்சம் வசதி படைத்தவர் இருந்தார்கள். இப்போது அதிகமாக கஷ்டப்படுவர்களாக நடுத்தர வர்க்கத்தினர் மாறி இருக்கிறார்கள். நடுத்தர வர்க்கத்துடைய நிலைமை மிக மிக மோசமாக இருக்கிறது. அவர்களுக்கு கையேந்த முடியாது, கேட்க முடியாது. கூச்சம், வெட்கம், சுயமரியாதை, சுய கௌரவம் அவர்களுக்கு பெரிய தடையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட முத்தாஃபிஃபீன்களை, அடுத்தவுடன் கையேந்தார்களை தேடி தேடி கொடுக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது அவர்களே. எனவே இந்த காலத்திலே எமது கவனம் திரும்ப வேண்டிய முக்கியமான ஒரு அமல், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்கு சிறந்த வழி அவனது அடியார்களை சந்தோஷப்படுத்துவது. தேடி தேடி கொடுப்பது, இருப்பதை கொடுப்பது, இருப்பதை விட அதிகமாக கொடுப்பதற்கு முயற்சி செய்வது. இத்தகைய ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கையாக அமைய வேண்டும். மர்மை வியாபாரிகளுடைய வாழ்க்கை, வெற்றிகரமான மனிதர்களுடைய வாழ்க்கை இல்லாத போது வாழ்க்கையை நுகர்ந்து முடித்தவர்களாக இருப்போம். வாழ்க்கையை நாம் நுகர்ந்து முடிக்க கூடாது, வாழ்க்கையை நாங்கள் முதலீடு செய்ய வேண்டும். சூரத்துல் அஸ்ர் அதைத்தான் சொல்கிறது. இந்த வாழ்க்கையை நுகர்ந்து முடித்தவர் நஷ்டவாளி, தோல்வி அடைந்தவர். இந்த வாழ்க்கையை முதலீடு செய்தவர் யாரோ அவர் மிகப்பெரிய வெற்றியாளர். வாழ்க்கையை முதலீடு செய்வதென்றால் என்ன? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஈமான், சாலிஹான அமல், தஅவா. இந்த வாழ்க்கையிலே பொறுமையை கடைபிடிப்பது. இந்த பாதையில் செல்கிற போது நிறைய சவால்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, அறைகூவல்களுக்கு, அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுப்போம். அந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் பொறுமையை சொல்லிக் கொண்டு பயணிப்பது, இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற இந்த வியாபாரம். ஈமான், சாலிஹான அமல், அத்தவாசி பில் ஹக், சத்தியத்தை எடுத்து சொல்றது, அத்தவாசி பிஸ் ஸப்ர், இந்த சத்தியத்தை அனுப்பி வாழ்கிற போது ஏற்படுகிற பிரச்சனைகள் நேரத்திலே தளராமல் பொறுமையோடு பயணிப்பது. இந்த 4 பண்புகளும் தேவை. சாலிஹான் அமல்களிலே மிகப்பெரிய சாலிஹான் அமல் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது, இருப்பதை அடுத்தவருக்கு கொடுப்பது. இந்த உலகத்திலே தடயங்களை விட்டு விட்டு செல்ல வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் லீவிங் எ லெகசி. ஏதோ பிறந்தோம், இருந்தோம், போனோம் என்று இருக்கக்கூடாது.
அப்துல் கலாம் இந்தியாவுடைய முன்னாள் ஜனாதிபதி அடிக்கடி சொன்ன ஒரு கருத்து இருக்கிறது. உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உனது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நீ பிறந்தது ஒரு சம்பவம், எல்லோரும் பிறப்பது ஒரு சம்பவம் தான், ஆனால் இறப்பும் சம்பவமாக இருக்கக்கூடாது. அது ஒரு சரித்திரமாக வரலாறாக பேசப்பட வேண்டும். 4 பேர் நமக்காக துஆ செய்ய வேண்டும். இந்த ஊரிலே எவ்வளவு பேர் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆனால் சில மனிதர்கள் வரலாறாக மாறி இருக்கிறார்கள். எல்லோராலும் பேசப்படுவர்களாக, எல்லோராலும் புகழப்படுவர்களாக, பாராட்டப்படுவர்களாக, மெச்சப்படுவர்களாக, அனைத்தை விட எல்லோருடைய துஆவையும் காலாகாலம் பெறக்கூடியவர்களாக மாறுகிறார். யார் இவர்கள்? காமராஜர் என்று தமிழ்நாட்டில் இருந்த ஒருவரை உங்களுக்கு தெரியும். அவர் சொன்னார், வாழ்ந்தவர்கள் எல்லோரும் வரலாறு ஆனதில்லை, வாழ்ந்தவர்கள் எல்லாம் வரலாறு ஆனதில்லை, வரலாறு ஆன எவரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. இந்த உலகத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் வரலாறு ஆகிக்கிறாங்களா, ஹிஸ்டரியா மாறிக்கிறாங்களா? இல்ல. ஆனா யாரெல்லாம் ஹிஸ்டரியா மாறினாங்களோ அவங்க யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. ஒரு மூமின் தனக்காக வாழ்பவன் அல்ல. நான் 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 ஏண்ட உணவு, ஏண்ட உட, ஏண்ட சாப்பாடு, பிறகு ஏண்ட குடும்பம், ஏண்ட புள்ள குட்டி, ஏண்ட ஆக்கள். நோ, அவன் எப்போதும் அடுத்த மனிதர்களை பற்றி கவலைப்படுறவனாக, அடுத்த மனிதனுடைய நலனை பற்றி அலட்டிக் கொள்ளக்கூடியவனாகத்தான் இருப்பான். அவன்தான் மனிதன், அவன்தான் இறை விசுவாசி மூமின், அவன்தான் இந்த வாழ்க்கையை முதலீடு செய்த மனிதன். நாளை மறுமையில் பல மடங்காக அந்த முதலீட்டின் இலாபத்தை அவன் அறுவடை செய்வான். சுலைமான ராஜியை பற்றி நான் அடிக்கடி சொல்வதுண்டு. இப்போதும் உயிரோடு சவுதி அரேபியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக புகழ்பெற்ற கோடீஸ்வரன் குபேரன் 2012ஆம் ஆண்டிலே அவருடைய சொத்தின் முழு தொகையாக இருந்தது 700 கோடி அமெரிக்கன் டாலர்ஸ். 700 கோடி அமெரிக்கன் டாலர்ஸ். அவற்றை அவர் ஒரு பகுதியை தனது வாசிகளுக்கு மத்தியில் பகிர்ந்தளித்தார். அடுத்த பகுதியை அப்படியே ஒரு ட்ரஸ்டாக, ஒரு நிதியமாக, ஒரு வக்ஃபாக மாற்றினார். இப்போது அந்த ட்ரஸ்டுடைய பெறுமதி 1600 கோடி டாலர். உலகத்தில் இருக்கிற முதல் தர நிதியம், ஹியூமனிடேரியன் உதவிகள் வழங்குவதற்கான முதல் தர நிதியம். இந்த சுலைமான் ராஜிஹி ஹஃபிதஹுல்லாஹ் இந்த கணப்பொழுதும் இருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். 90களை கடந்த வயது. அவரிடம் ஒரு காசு கூட இல்லை. மொத்தமாக குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்துவிட்டு அனைத்தையும் வக்ஃப் செய்து விட்டார். அந்த வக்ஃப்லே போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்ல அவர் ஒரு ட்ரஸ்டி, அதிலிருந்து ஒரு சம்பளம் வாங்குகிறார். அந்த சம்பளத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி நிறைய சொல்லலாம். அந்த வக்ஃபை வைத்து, அந்த ட்ரஸ்டை வைத்து கடந்த பல்லாண்டு காலமாக சர்வதேச மட்டத்தில் உலகளாவிய ரீதியில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. மதரசாக்கள், ஹிஃபுது மதரசாக்கள், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், ஆர்ஃபனேஜஸ் அடங்கலாக, மீடியா, தாவா, தர்பியா அடங்கலான எல்லா துறைகளுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கப்பட்டு வருகிறது. அதனால் முழு உலகமே பயனடைந்து வருகிறது. ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு, முயற்சி, கவலை, தியாகம், அர்ப்பணம், சரியான பார்வை. அவர் தனது வாழ்க்கையை நுகர்ந்து முடிக்க விரும்பவில்லை, அதனை முதலீடு செய்ய விரும்பினார். அவரிடம் கேட்கப்பட்டது, எப்படி சர்வதேச பிரஸ், சர்வதேச மீடியாக்கள் கேட்டன, இவ்வளவும் எப்படி கொடுத்தீர்கள் என்று. அவர் சொன்னார், இல்ல என்ன பிரச்சனை இருக்குது, ஏண்டத்தையா கொடுத்தேன், தந்தவன் தந்தான், அனுபவிக்கின்றது அனுபவிச்சேன், இப்ப நான் போகணும், அவன் தந்ததை நான் கொடுத்துட்டு போறேன். இதை தவிர சொல்றதுக்கு வேற என்ன இருக்குன்னு ரொம்ப எளிமையா சொன்னார். இதை நானும் இப்படித்தான் சொல்லுவேன், ஆனா கொடுக்க மாட்டேன். எல்லாம் அவன் தந்தது வாப்பா. அப்ப தாங்களே எங்களுக்கு சொன்னா அதை எப்படி தரையில நான் கஷ்டப்பட்டு உழைச்சதுன்னு உடனடியா மாத்தி பேசுவோம். இதுதான் நம்முடைய நிலைமை. அவர்கள் தான் மனிதர்கள். ரிஜால் ரிஜால் صدقوا ما عهد الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. ரிஜால் ஆம்பளையா பிறந்தா மட்டும் ரிஜால் இல்ல, ஆம்பளையா இருக்கணும். அவங்களுக்கு தான் குர்ஆன் ரிஜால் என்று சொல்லுது, ஆட்கள். நிறைய பேர் அப்படிப்பட்டவர் இருக்கிறார்கள். சகோதரர்களே, அல் கசீம், சவுதியிலே அல் கசீம் என்ற பிரதேசத்திலே அல் புரைதாண்ட ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல உலக புகழ் பெற்ற ஒரு ஈச்ச மர தோட்டம் இருக்குது, ஈச்சப்பழ தோட்டம். அந்த ஈச்சப்பழ தோட்டம் கின்னஸ் புத்தகத்துல உலக சாதனையாக பதிவாயிருக்கு. உலக சாதனையாக பார்க்கப்பட்டு, உலக புதினமாக பார்க்கப்பட்டு பதிவாயிருக்கிறது. அந்த ஈத்தமர தோட்டத்திலே
2,50,000 ஈட்ட மரங்கள் இருக்கின்றன. 2.5 லட்சம் ஈட்ட மரங்கள். கிட்டத்தட்ட ஒரு 14,000 ஏக்கர், கிட்டத்தட்ட 14,000 ஏக்கர் பரப்பு. 50 முதல் 60 வகையான ஈட்ட பழங்கள் இருக்கின்றன. 2.5 லட்சம் ஈட்ட மரங்கள். சொந்தக்காரர் யார் தெரியுமா? தோட்டத்தில் சொந்தக்காரர் முக்கியம் அதுதானே. இந்த சுலைமான் ராஜி தான். ராஜி பேங்க், அல் வத்தனியா ஃபார்ம், இவற்றெல்லாம் ஓனர். அவர் தான் சொந்தக்காரர். எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் தான் ஓனர். உலகம் பூரா அந்த ஈச்சப்பழம் போகுது. ரமலான்ல இப்போது மில்லியன் கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க. 2 ஹரத்திலையும் கடந்த காலங்கள்ல ரமலான்ல நோன்பு நோக்கிறதுக்கு பெரும்பாலும் அவருடைய ஈச்சப்பழம் தான் பகிர்ந்தளிக்கப்படும். உலகத்துல பல நாடுகளுக்கு ஈச்சப்பழம் போது. சவுதி அரேபியாவில் எல்லா நிறுவனங்களுக்கும் ஊர்களுக்கும் ஈச்சப்பழம் பங்கிடப்படுது. ஈச்சப்பழ விவகாரம் ரைட். ஈச்சப்பழம் பற்றி கொஞ்ச நாள் இந்த கடந்த வாரம் நிறைய பேசப்பட்டுச்சு. நான் அந்த ஈச்சப்பழத்தை பேசல, நான் வெளிநாட்டு ஈச்சப்பழத்தை பேசுறேன். எப்படியோ சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த பெரிய உலக சாதனை படைத்த, உலக அதிசயமாக பார்க்கப்படுகிற, கின்னஸ் புத்தகத்தில் பதிவாயிருக்கிற இந்த ஈத்த மர தோட்டத்தின் சொந்தக்காரர் சுலைமான் ராஜி. எஸ், சொந்தக்காரன் எப்போதுண்டா அந்த தோட்டத்தை அவர் வாங்கிய போது, உருவாக்கிய போது, பயிரிட்ட போது. ஆனால் தோட்டத்தை உருவாக்கி அதை அவர் 100% அல்லாஹ்வுடைய பாதையில வக்ஃப் செஞ்சிருக்கிறார். அது வக்ஃப் செய்யப்பட்ட தோட்டம். அது வக்ஃப் செய்யப்பட்ட தோட்டம். இங்குதான் அவருடைய சிறப்பு இருக்கு. பாருங்க, ஒரு சாதாரண மனுஷன், ஒரு தனி மனிதன் எப்படிப்பட்ட ஒரு சாதனை படுத்தி. இதான் சாதனை சொல்றது. நாங்க ஓடுற வாகனம் எப்படி என்று காட்டுறது, எங்கிட்ட ஊட்டி எப்படி என்று காட்டுறது, எந்த ஷர்ட் எப்படி என்று காட்டுறது, நான் கட்டிருக்கிற வாட்ச் எப்படி என்று காட்டுறது அல்ல. ஒன்றும் கிடையாது. இது சாதனை. இதான் லெகசி. இதுதான் தேவை. இந்த பார்வை தான் தேவை. குவைத் நாட்டில் ஒரு மெடிக்கல் டாக்டர், கன்சல்டன்ட் டாக்டர், அவருடைய பேர் அப்துல் ரஹ்மான் சுமைத், வஃபாத் ஆயிட்டார் சில ஆண்டுகளுக்கு முன்னால. குவைத்தி, உலகத்துல தலா வருமானம் கூடின நாடு. எல்லாரும் வசதியானவங்க, நல்ல பரக்கத்தான பணக்காரர்கள் தான் இந்த நாட்டில். கொஞ்சம் சனத்தொகை, நிறைய வருமானம். உலகத்தில் நான் நினைக்கிறேன் ஆக எக்ஸ்பென்சிவான கரன்சி இப்போது குவைத் தீனார் தான். அதுக்கு பிறகு தான் மற்றது டாலர், மற்ற பவுன், கியூன் எல்லாம், யூரோ எல்லாம். அந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த அந்த நாட்டுடைய ஒரு பிரஜை. இவர் ஒரு மெடிக்கல் டாக்டர், கன்சல்டன்ட். இவர் ஒரு பெண்ணால், ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பெண்ணால் வழங்கப்பட்ட ஒரு தொகை நிதியை எடுத்துக்கொண்டு ஆப்பிரிக்கால மாலாவி என்ற ஊருக்கு போறார். ரொம்ப பின்தங்கிய ஊர். அந்த ஊர்ல போய் சில மக்களுக்கு தேவையான வேலை திட்டங்களை, ஏழைகளுக்கு தேவையான வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறார். போன பிறகுதான் விளங்குது, சுப்ஹானல்லாஹ், இங்க மக்களுடைய நிலைமை கற்பனை செஞ்சு பார்க்க இயலாத அளவுக்கு மிக மிக மோசமாக இருக்கிறது. எனவே அவர் தீர்மானிக்கிறார், இது இப்படி வந்துட்டு கொடுத்துட்டு போற இடம் அல்ல, இனி இங்கதான் நாம் வேலை செய்யணும் என்று முடிவெடுத்து ஆரம்பத்தில் மாலாவிக்கான ஒரு சங்கம் என்று அமைச்சவர். பிறகு ஆப்பிரிக்காவுக்கான சங்கம், முழு ஆசியாவுக்குமான ஒரு சங்கம், லஜ்னத் முஸ்லிமி ஆசியா என்ற ஒரு பெரிய அமைப்பு உருவாக்கி கோடான கோடி நிதியை திரட்டி அங்க போய் ஆப்பிரிக்க கண்டத்தில் இரவு பகலா வேலை செஞ்சார். பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள், மதரசாக்கள், ஹிஃபுஸ் மதரசாக்கள், அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் உட்பட எல்லா வகையான வேலை திட்டங்களை முன்னெடுத்தார். என்ற அந்த அளவு தேவை உள்ள கண்டம் அது, இருண்ட கண்டம். 30 வருஷம் இரவு பகலாக வேலை செஞ்சார். 30 வருஷம் வேலை செஞ்சார். நாட்டுக்கு வாரது மிக மிக குறைவு. வாழ்ந்ததே ஆப்பிரிக்கால. பயங்கரமான வாழ்வாதாரம் குறைந்த நாடு. நோய்களால பலபோது பாதிக்கப்பட்டார். உயிராபத்து ஏற்பட்டது, உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டது. அனைத்தையும் தாங்கிக் கொண்டு 30 வருஷமா குவைத்தில் பிறந்த ஒரு செல்வந்தன், ஒரு மெடிக்கல் டாக்டர், அங்கே வாழ்ந்து 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 அவர் சாதிச்ச பெரிய சாதனை என்ன தெரியுமா? இவ்வளவு உதவிகள் வழங்கியதல்ல, எல்லா உதவிகளையும் வழங்கினார். அவருடைய முயற்சியால் 11 மில்லியன் பேர், 1,10,00,000 பேர் களிமா சொன்னார். இது கதை அல்ல. இது 2000ஆம் ஆண்டு ஆரம்ப பகுதியில் நடந்த விஷயத்தை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 11 மில்லியன். அல்லாஹ் உங்களை கொண்டு ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுத்தா இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விட மேலான ஸல்லல்லாஹு சொன்னார்கள். எங்கட கவலை எங்க இருக்குது? நாங்க குண்டு சட்டில குதிரை ஓட்டிக்கிறோம்.
உலகத்திலே 800 கோடி மக்கள் வாழ்றாங்க. அதுல 200 கோடி அல்ஹம்துலில்லாஹ் கலிமா சொன்னவங்க. 600 கோடி பேருக்கு அல்லாஹ்வை தெரியா, ரசூலை தெரியா, குர்ஆனை தெரியா, ஹதீஸை தெரியா, மர்மையை தெரியா, மஹ்ஷரை தெரியா, சொர்க்கம் தெரியா, நரக தெரியா. அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. எங்களுக்கு கவலை இந்த உள்ளுக்குள்ளவங்களை எப்படி வெளியே போடுறது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நஸ்அலுல்லாஹல் அஃப்வ வல் ஆஃபியா. எங்களோட மைண்டை கொஞ்சம் ப்ரோட் பண்ணணும், பிக பிக்சரை பார்க்கறதுக்கு நாங்க பழகணும் சகோதரர்களே. இதை விட நான் அதிகமாக பேசக்கூடாது. நான் ஷேக் இஹ்சானுddinடம் நேரத்தை கேட்டேன். அவ்வளவு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு டைம் சொன்னாரு. நான் நினைக்கிறேன் நீங்க பொறுத்துக் கொள்வீங்க, தாங்கிக் கொள்வீங்கன்னு சொல்லி இறுதியாக இந்த காலத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் ஏதாவது தடயத்தை இந்த உலகத்துல விட்டுட்டு போறதுக்கு முயற்சிப்போம். எங்களை பாராட்டணும் புகழணுன்றதுக்காக இல்ல, அந்த பாராட்டு புகழ் எங்களுக்கு துவாவாக அமையும். அதுக்காகத்தான் யாரும் எங்களை பாராட்ட தேவையில்ல, புகழ தேவையில்ல. ஆனா அவங்க பாராட்டுறது, அவங்க புகழ்றது, அவங்க மெச்சுறது எங்களுக்கு துவாவாக அமையும். அதுதான் எதிர்பார்ப்பு. நாளை மறுமைக்கு தேவை, இந்த உலகத்துல தேவையில்லை. கடைசியாக லைலத்துல் கத்ர மனதில் வச்சுக்கொண்டு அதை தேடுற பெரிய கடப்பாடு எங்களுக்கு இருக்குது. இந்த எல்லா செயற்பாட்டு கூடாகவும் இந்த காலத்துல இந்த எல்லா அமல்களுக்கு கூடாகவும் நாங்க எதிர்பார்க்கிறது லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்கணும். எனவே அதை மனதில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த கணப்பெழுது முதல் இந்த நேரம் முதல் நமது முழுமையான கவனத்தை இந்த பக்கமாக குவிப்போம். இது எனக்கு தேவை, முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது உங்களுக்கு தேவை, நம் அனைவருக்கும் தேவை, நமது குடும்பத்தாருக்கு தேவை. எல்லா மட்டத்திலும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த மறுமைக்கான உழைப்புல இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் இந்த பருவ காலத்துல இந்த எஞ்சுள்ள நாட்களை நாங்கள் ஈடுபடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஏற்று அங்கீகரிக்க போதுமானவன். அல்லாஹும்ம லா தஜஅலனா ذنبا الا غفرته ولا هما الا فرجته ولا دينا الا قضيته ولا حاجة من حوائج الدنيا الا قضاء الا قضيته يا رب العالمين. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا. اللهم متعنا بأسماعنا وابصارنا وقوتنا ما أحييتنا واجعله الوارث منا واجعل ثارنا على من ظلمنا. اللهم انصرنا على من عادانا. اللهم لا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا يا رب العالمين. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين. جزاكم الله خيرا. إلا الله